இன்றைக்கி சந்தோஷ், சிராப்தி அண்ட் கௌதம் இவங்களோட ஃபேர்வெல் தான். இவங்க ஜான்வரியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து மின்மினிக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து கற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேர்வெல் தான் இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். சார் வந்து இப்படி சொல்ல எனக்கு தந்த வாய்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் என்ன நீடோ அதை பண்ணி கொடுத்துட்றீங்க. ப்ளஸ் பாயிண்ட்னா நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு அப்படியே ஷெடியூலில் பக்காவாக வச்சுருக்கீங்க ஹாஸ்பிட்டல் கிளைண்ட்ஸுக்கு. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்ற எனக்கு தெரிஞ்சு மற்ற கம்பெனி இருக்காது அப்படி. ஏன்னா முன்னாடி அட்வான்ஸாக ஒரு 2 மாதத்துக்கு அப்டேட் பண்ணி வச்சுட்டு இப்போது வேலை பார்க்கலாம் கூட 2 மாதம் அப்படியே பண்ணிடலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு தான் இதாகும். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான். எல்லா டூல்ஸும் இருக்குது சார் உங்கள்கிட்ட, எல்லாமே இருக்குது, எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் ஸ்டைஃபன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதிர்பார்க்கல, நாங்கள் 3 பேர் எதிர்பார்த்தும் வரல, ஆனால் எதிர்பார்த்து நடந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மேனேஜர் நான் பார்த்ததுலேயே மேனேஜர் கூலான மேனேஜர் அவர் தான். டென்ஷனே ஆனதில்லை, இன்னொரு பார்த்ததில்ல. டென்ஷன் ஆனால் யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டார், அப்படியே சீரியஸாக வேலை பார்க்குறாரு. இல்லை சார், சீரியஸாக வேலை பார்க்குறாருன்ற ரொம்ப டென்ஷனாக பார்த்ததே இல்லை. நான் இவ்வளோ கூலாக நான் யாரையும் பார்த்தது இல்லை. நானும் அக்கா கூட அவ்வளோ பேசுனது இல்லை. ஆனால் அவங்களும் நல்லா அட்மின்ல நல்லா பண்ணுறாங்க. சந்தோஷ் ப்ரோ அவர் தான் உங்களுக்கு எல்லாமே கூட. கிராஃபிக் டிசைனும் ஓகே, சீனியர் கிராஃபிக் டிசைனர் அவர். மருது ப்ரோ ஆனால் அவர் தான் சார் 24/7 அந்த மாதிரி. அவ்வளோ சண்டே கூட உட்காந்து வேலை ஆமாம் இது சொல்லணும், சண்டே கூட வேலை பார்க்குறாங்க. அவர் தான் சார் ஃபஸ்ட்டு. ஆனால் அவர் தான் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 7 வீடியோ முடிச்சிடாரு. அவர்னால தான் வீடியோஸ்லாம் எல்லாமே அந்த டேட்டில் கம்ப்ளீட் ஆகுது. சார் வந்து சாரோட பெரிய ப்ளஸ் வந்து அவர் எங்கே போனாலும் வேலை ஆனால் கரெக்டாக நடக்குது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டார் அவர் எல்லாரையுமே. நான் சுரேஷ் வந்துட்டு நல்லா பழக்கம். அவர் எடிட் பண்ணும்போது அவர் எடிட்டும் பண்ணுவார், அப்பப்போ ஜாலியாகவும் பேசுவார். அவர் வேலை கரெக்டாக அவுட் எடுத்து கொடுத்துறது கரெக்டாக பண்ணுவார். அவ்வளோதான். அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். இப்போ வெங்கட் ப்ரோ வந்துட்டு இப்போ ப்ரொமோட் ஆகிட்டார். அவரும் எல்லா வேலையும் இப்போ ஓவரால் மின்மினியே இப்போ அவர் தான். இப்போ பாதி மின்மினியே அவர் தான். அப்படியே சுமதி மேம் அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எதுவுமே இல்லை, கரெக்டாக வேலை பார்த்து கரெக்டாக போயிடுவாங்க. ராகுல் ப்ரோ வந்துட்டு அவர் தான் எல்லாமே, எனக்கு குருவே அவர் தான். இப்போ எல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். எஸ்சிஓ எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாரு. பொறுமையாக இருந்துட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, குட் ஈவினிங். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வளர்கிறதுக்கு ஒரு ஸ்கில் சொல்ல இல்லையா, அந்த ஸ்கில்லு நீங்கள் வளர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஒரு ட்ரைனிங் போனோம்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, எங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்போம், அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். பட் இது முழுசாக கற்றுக்க மாட்டோம். ஆனால் அந்த ஆர்வம் வந்து நமக்கு அடுத்தடுத்து போகணும்னு தோணும். ஆனால் நம்மளோட லைஃப்பை வந்து என்ன பண்ணணும்னா வந்து அது பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. அது போடும், அப்படியே பின்னாடி போடும். நம்ம வந்து இப்படி தான் போகணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே கண்டிப்பாக லேகிங் ஆகும். ஸோ அந்த போகிற ட்ராக்கில் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். நம்ம ஒரு பிளான் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில் மட்டும். அதாவது நம்ம இந்த இண்டஸ்ட்ரி முடிச்சு இந்த இண்டஸ்ட்ரி போகணுன்னு நம்ம பிளான் பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகுது. நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எது டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம கை கொடுக்கும், எது வந்து நம்ம ஃப்யூச்சரில் இருக்குங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணி போகணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டோட நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலே வந்து நீங்கள் ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு அட்மினில் போகிறீங்கன்னா, ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது என்னென்னா, இது என்ன கான்செப்ட்னா வந்து நமக்கு கீழே ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபோ இல்லை லேபரோ அவங்க வந்து நம்மளை ஏமாற்ற முடியாது. அதுக்காக தான் இந்த வேலையை கற்றுக்கணும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ப்ராசஸை கற்றுக்கோங்க. ப்ராசஸ்னால் இப்போ எங்களோட ப்ராசஸ் என்ன, கிளைண்ட் வந்து லீடு வந்து எங்களுக்கு கால் வருது, அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம், அப்புறம் அக்ரிமெண்ட் போடுறோம், அப்புறம் அவங்களுக்கு வேலைகளை பண்ணுறோம், அப்புறம் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம், அனலிட்டிக்கல் எடுக்கிறோம், அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்குகிறோம். இந்த ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கும். இது வந்து எங்களோட ப்ராசஸ். அந்த மாதிரி ப்ராசஸ் எங்கே போனாலுமே அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, எனிவே இந்த ஆல்மோஸ்ட் முடிவு தரணும். எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ன், அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எனிவே ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.